நண்பர்களே, கூகுள் பிளே ஸ்டோரில் எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக. யாரெல்லாம் கூகுள் பிளே ஸ்டோரில் போய்ட்டு அப்ளிகேஷனை, அதுவும் ஃப்ரீ அப்ளிகேஷன் இல்லைங்க, பைசா கொடுத்து அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் ஃப்ரீ மட்டும் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நிறைய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளே நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதாவது டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முழுமையான அந்த ஃபீச்சர்ஸை ட்ரை பண்ணுறதுக்கு உங்களால் முடியாது. ஒரு சில பகுதிகளை மட்டும் கொடுத்துட்டு பாக்கி எல்லாத்தையும் பெய்டு வெர்ஷனாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இன் ஆப் பர்ச்சேஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஃப்ரீ அப்ளிகேஷன் உள்ள போயிட்டு இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சா அதுக்கு சம அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதை மாதிரி நான் ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணேன், பயன்படுத்தும் போது நிறைய விஷயங்களை நான் ஃப்ரீயாக பயன்படுத்தினேன். பட் ஒரு சில விஷயங்களை அவங்க அறிமுகப்படுத்தின ஒரு சில விஷயங்களை நான் ட்ரை பண்ண முயற்சி பண்ணேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பெர் மந்த் இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஃபீச்சரை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு ஒரு மாதம் இலவசமாக பயன்படுத்த அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் அதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எந்தவித அமௌண்ட்டையும் எடுக்க மாட்டாங்க. பட் ஒருவேளை நீங்கள் மறந்துட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய லைக்ஸ் கொடுங்க. அப்போ தான் நிறைய விஷயங்களை என்னால் தெரிவிக்க முடியும். இது ஒரு பூஸ்ட், ஒரு ஊக்குவிப்பு அப்படி சொல்லலாம். அதனால் இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் அது விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி நான் என்ன சொன்னேன், ஓப்பனிங்கில் ரொம்ப ஜவுமுட்டா மாதிரி நான் எழுதிட்டேன்ல. ஸோ நண்பர்களே, எனக்காக சில விஷயங்கள் ஓப்பனிங்கிலே ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் கொஞ்சம் ஓப்பனிங் கொஞ்சம் பெருசாகிடுச்சு, மன்னிக்கணும். பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு. எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பண்ணீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ நம்ம அதோட தொடர்ச்சியை ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போயிடலாம், ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடலாம். அதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணி உள்ளே போகிறீங்க, ஃப்ரீயாக இருக்க எல்லாத்தையும் பயன்படுத்துகிறீங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பயன்படுத்தணும்னா அந்த டெவலப்பர் ஒரு லாக் வச்சுருப்பார். அந்த லாக்கை திறக்கணும்னா சம் அமௌண்ட்டை பே பண்ணணும். ஆனால் சில டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு 7 நாள் ட்ரையல் தரேன், ஒரு 14 நாள் ட்ரையல் தரேன், ஒரு மாதம் ட்ரையல் தரேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த ட்ரையல் வெர்ஷனில் உங்கள்கிட்ட பைசா நான் பிடிக்க மாட்டேன் அப்படிங்கிறலாம் சொல்லி உங்களை ஆசை வார்த்தை காட்டி உள்ளே இழுத்துருவார். இழுத்தோடக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 7 நாள் தானே, 7 நாளுக்குள்ளே நம்ம அது எல்லாத்தையும் பார்த்து பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், நம்ம பணமும் மிச்சமாயிரும் அப்படி நினைக்கிறவங்க தவறு. ஏன்னா நிறைய பேர் அதிலே கவனம் செலுத்த மாட்டோம். ஏன்னா 7 நாளுங்கிறது 14 நாள் ஓடிடும், 1 மந்த் ஓடிடும். அதிகபட்சம் 1 மந்த் தான் எந்த டெவலப்பரும் கொடுப்பாங்க. ஸோ இந்த 7 நாள், 14 நாள், 1 மந்த் 3 ஸ்டெப் தான் கொடுப்பாங்க இந்த ட்ரையல் வெர்ஷன் சொல்லிட்டு. இதை நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் உங்களுடைய கிரெடிட் கார்டோ, டெபிட் கார்டோ, இல்லை ரிடீம் கார்டோ ஏதாவது நீங்கள் பயன்படுத்தி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் அப்படியே அந்த டெவலப்பர் பணத்தை எடுத்துருவார். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அந்த 1 மந்த் ட்ரையல் கொடுக்குறாங்களே, 7 நாள் ட்ரையல் கொடுக்குறாங்களே, 14 நாள் ட்ரையல் கொடுக்குறாங்களே, அதை நீங்கள் பயன்படுத்திட்டு மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். அது எப்படி பண்ணுறது, ஒருவேளை அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அது இன்னமும் ஆக்டிவில் இருக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்த பகுதியும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணிடலாம். பார்க்கும் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அதில் ஏதாவது ஒரு ஃபீச்சரை பயன்படுத்துறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபீச்சரை பயன்படுத்துறதுக்கப்புறம் டெலிட் பண்ணியிருப்பீங்க. பட் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டீங்க. அது எங்கே போய்ட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும், ப்ளே ஸ்டோர் போங்க. போனதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் 3 லைன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் யூ ஆர் ஸ்டில் சப்ஸ்கிரைப் டு பிளா 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 பிளா. நான் ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணேன், சப்ஸ்கிரைப் பண்ணேன், அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை டெலிட் பண்ணிட்டேன், பட் இன்னமும் அது ஆக்டிவில் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இதில் மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. இன்னும் டேட்டில் நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ முடியுது, அதுக்கப்புறம் சம அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் அப்டேட் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வாட்ஸ் மேக்கிங் யூ கேன்சல்
அப்படின்னு கொடுத்து 4 விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. டிக்ளைன் டு ஆன்சர், டேரெக்டாக டிக்ளைன் டு ஆன்சர், கண்டினியூ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் அதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலிமா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிடும். இல்லைனா கீப் சப்ஸ்கிரிப்ஷன், தொடரணும் விருப்பப்பட்டால் கீப் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து நீங்கள் தொடரலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது நண்பர்களே. ஒரு வேளை அப்ளிகேஷனுக்குள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே. ஏன்னா ட்ரையல் வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க, ட்ரையல் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ட்ரையல் வெர்ஷன் முடிஞ்சுதுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி அமௌண்ட்டை பிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக ஒரு வீடியோ உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அந்த எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். அதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கூகுள் ப்ளே ஸ்டோரில் எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம், அந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணும். அப்படியே என்னோட சேனலை பற்றி ஒரு 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலை இல்லை.